ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நல்லா மொறு மொறுன்னு மீன் வறுவல் எப்படி செய்யுது பார்க்கலாம். நல்லா டேஸ்டியா. நீங்கள் இந்த மீன் வறுவலை எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கெட்டியா இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மசாலா இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்ல கொட்டிட்டு மீன் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீனை இதுல போட்டு மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்க எந்த மீன்ல வேணாலும் இந்த மீன் ஃப்ரை செய்யலாம். நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கும். நான் இன்னைக்கு காணாங்கத்தை மீன் தான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த மாதிரி மீனை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் மசாலாலாம் நல்லா உள்ள ஊறும். எல்லா மீன்லயும் நம்ம மசாலாலாம் தடவி வச்சிடலாம். தடவிட்டு இது ஒரு மினிமம் ஒரு 2 ஹவர் வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். மேலே கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மல் ஃப்ரிட்ஜிலே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை வறுத்துக்கலாம். நான் தோசை தவால தான் வறுக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. தேவைப்படும் போது எண்ணெய் மேலே லேசாக ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.